தேசிய கல்விக் கொள்கையினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயங்களை பேசுகிறதுக்கு நம்ம இங்கே இல்லை. அதுக்கு அஞ்சாண்டு திட்டம் முடிஞ்சிருச்சு. அமித்ஷா சொல்கிற மாதிரி நாளைக்கு எல்லாம் மெடிசன் எல்லாம் நாங்கள் தமிழில் சொல்லிக் கொடுப்போம். அவங்க ஆட்சிக்கு வந்தால் இன்ஜினியரிங் எல்லாம் தமிழில் வந்துடும் சொல்கிறாங்க. மல்டிலிங்குவல். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல துறைகளில் நீங்கள் படிக்கலாம். எந்த துறையிலையும் நீங்கள் நிபுணத்துவம் பெற முடியாது. உயர்கல்வி என்றால் இப்போ ஒரு அட்வைஸ் நமக்கு வருது. கொஞ்சம் நல்ல பெரிய மனுஷங்க நமக்கு என்ன சொல்கிறாங்க, கல்வியை அரசியலாக்கலாமா, மொழியை அரசியலாக்கலாமா. சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தா ஆன்மீகத்தை அரசியலாக்கினவங்க, மதத்தை அரசியலாக்கினவங்க, அவுரங்கசீப்பை அரசியலாக்குறவங்க. இவங்க நம்ம சொல்கிறாங்க நீங்கள் அரசியலாக்கலாமான்ட்டு. நாம் இப்போ இந்த கூட்டம் இங்கே இருக்கிறதே கல்வி பாசிச அரசியலாக்கப்படுகின்ற காரணத்தினால் நாம் இங்கே இருக்கின்றோம். பாசிச அரசியலாக மாற்றுபவர்களை எதிர்த்து நாம் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். தேசிய கல்விக் கொள்கையினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயங்களை பேசுகிறதுக்கு நம்ம இங்கே இல்லை. அதுக்கு அஞ்சாண்டு திட்டம் முடிஞ்சிருச்சு. இந்த அரசு வந்தோன்னா முதல் செஞ்ச வேலை திட்டக்குழுவை கலைக்கிறது தான். திட்டமிடக்கூடாது. ஏன் திட்டமிடக்கூடாது என்றால் திட்டத்தை திரைமறைவில் சிலர் தான் செய்ய வேண்டும், வெளிப்படையாக இருக்கக்கூடாது. திட்டக்குழுவை ஒழித்து விட்டார்கள். இப்பொழுது தேசிய கல்வி திட்டம் என்பதை நாம் எதற்கு எதிர்க்கின்றோம் என்றால் அது தேசிய கல்வி சதித்திட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் எதிர்க்கின்றோம். கல்வியில் அரசே கல்விக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதுங்கிறது ஜனநாயகத்தில் வந்த ஒரு விஷயம். எந்த அரசும் இதற்கு முன்னால் மன்னராட்சி காலத்தில் மக்களுக்கு கல்வி தருவதை தனது பொறுப்பாக ஏற்றுக்கொண்டது கிடையாது. நீங்கள் உற்றுடைய உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்று நிலையமனையாது கெஞ்சி கூத்தாடி உங்கள் திறமையை பொறுத்த விஷயம் அரசின் பொறுப்பாக இருக்கவில்லை. ஆனால் ஜனநாயக காலத்தில் ஒரு அரசு கல்வியில் 3 நிலைகளில் நாம் பார்க்க வேண்டும். கல்வியை தருபவர், ப்ரொவைடர், அவர்களாக கல்வியை தர முடியாத போது பிறர் தருவதற்கு வசதி செய்து கொடுப்போர், ஃபெசிலிட்டேட்டர். 3வது ஒன்று ரெகுலேட்டர், முறைப்படுத்துபவர். இந்த 3 பொறுப்புகள் ஒரு அரசுக்கு உண்டு. இப்பொழுது 3 அரசு என்று சொல்லுகின்ற பொழுது மக்களுக்கு நெருக்கமாக இருக்கின்ற மாநில அரசை பற்றி குறிப்பிடுகின்றோம். ஆனால் இந்த மாநில அரசையே எல்லா பொறுப்புகளையும் கடற்றி விடுகின்ற ஒரு தேசிய கல்விக் கொள்கை. தமிழ்நாடு அரசு தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு அந்த தேசிய கல்விக் கொள்கையின் கூறுகளை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறதே, இது முறையா, நியாயமா, தர்மமா என்ற கேள்வியெல்லாம் கேட்கின்றோம், கேட்டே ஆக வேண்டும். ஆனால் அதற்கு முன் நாம் ஒன்றை பற்றி அதிகமாக பேச வேண்டும். இந்த கல்வி இன்றைய நிலை என்பதற்கு ஒரு குளோபல் கண்டிஷன், உலகளாவிய ஒரு கார்ப்பரேட்டைசேஷன் என்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது, மறுக்கவில்லை. ஆனால் இந்தியாவில் கல்வி என்பதற்கு அதற்கு தனித்துவமான ஒரு அம்சம் இருக்கிறது, இந்துத்துவ அம்சம். ஒரு பாசிச RSS கொள்கை திட்டம். இந்த கொள்கையை திரைமறையில் வகுப்பவர்கள் அவர்கள். ஆகவே இதற்கு பொதுத்தன்மை இருந்தாலும் கூட நம்மை மிகவும் அச்சுறுத்துவது தனித்தன்மை, அந்த பாசிசத்தன்மை. அந்த பாசிசத்தன்மையை நாம் மனதில் கொண்டுதான் இதை எதிர்ப்பது, குற்றங்குறைகளை களைவது என்று பொருள் அல்ல. இதை வேரோடும் வேரடி மண்ணோடும் எப்படி ஒழிப்பது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒன்று. 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன.
இப்போ அண்ணாமலை கையெடுத்து ஆடிட்டு இருக்கார். அவர் வேலோடு விளையாடினார். இப்போ கையெடுத்துக்காக சாக்லேட்டோடு போயிட்டுருக்காரு. விளையாட்டம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெடுத்து வேட்டை. இந்த முயற்சியை கல்விக் கொள்கை கொண்டு வர்றதுக்கு முன்னால் வட மாநிலங்களும் கையெழுத்து ஆடி இருக்கலாமே. இந்த புதிய கல்விக் கொள்கை தேவைதானா என்ற கையெழுத்து வேட்டையை நீங்கள் அந்த வட மாநிலங்களில் பண்ணியிருக்கலாம். நேற்று நான் முந்தானத்தை படித்தேன். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அது அவர்கள் விருப்பம். ஆட்சிக்கு வந்தால் இந்த மும்மொழி கொள்கை வந்துவிட்டால் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஸ்பானிஷ், பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற ஐரோப்பிய மொழிகளை எல்லாம் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். நாம் கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலைன்னு சொல்லிட்டோம். ஓகே, ஏற்றுக்கிட்டு 5 வருஷம் ஆச்சு. இந்த வட மாநிலங்கள்லேயும் இவர்கள் ஆட்சி செய்த பிற மாநிலங்கள்லேயும் இந்த மாணவர்களை பன்மொழி வித்தகர்களாக ஆக்கியிருக்கின்றார்களா? எத்தனை ஸ்பானிஷ் ஆசிரியர்களை அவர்கள் நியமனம் செய்திருக்கின்றார்கள்? எத்துணை பிரெஞ்சு ஆசிரியர்களை நியமனம் செய்திருக்கின்றார்கள்? எத்துணை ஜெர்மன் ஆசிரியர்களை, எத்துணை சீன மொழி ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள்? அண்ணாமலை மலைமலையாக போய் சொல்கிறாரு, கூச்சமில்லாமல் போய் சொல்கிறாரு. மக்கள் மயக்கம் உருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றார்கள். மும்மடின்னு சொல்கிறதில் நம்ம கேள்வியெல்லாம் எதை 3வது மொழி என்பதல்ல, எதற்கு 3 மொழி என்பதுதான். எதை 3வது மொழி என்று வருகின்ற பொழுது இதை நீங்கள் தாய்மொழி, பிற மொழி, ஜெர்மன் மொழியை கற்றுக்குங்க, எஸ்கிமோக்கள் என்ன மொழியை பேசுகின்றார்களோ அதை கற்றுக்கொண்டால் அங்கே சென்று இக்லூவை நீங்கள் உருவாக்கலாம் அப்படிலாம் சொல்லக்கூடும். நம்ம அது கேள்வி கிடையாது. சாவித்திரி கண்ணன் சொன்னார், உலகத்தில் எந்த பெரும்பாலான நாடுகள் 1 மொழி கொள்கை, சில நாடுகள் 2 மொழி கொள்கை. சீனத்தில் கூட ஹையர் எஜுகேஷன் வந்தால் அந்த 2வது மொழி வருது. 2 மொழி கொள்கைன்றிருக்கு. ஒன்று தாய்மொழி என்பதற்காக, கல்வி தாய்மொழியில் இருக்க வேண்டும் என்பதற்காக. இனி ஒன்று உலக தொழில்நுட்ப அறிவியல் விஷயங்களில் நாம் இன்றைய காலத்தோடு அறிவை பெறுவதற்கான ஒரு பொதுமொழி. அப்படி தான் நாம் பார்க்குறோம். அமித்ஷா சொல்கிற மாதிரி நாளைக்கு எல்லாம் மெடிசனை எல்லாம் நாங்கள் தமிழில் சொல்லிக் கொடுப்போம். அவங்க ஆட்சிக்கு வந்தால் இன்ஜினியரிங் எல்லாம் தமிழில் வந்துடும் சொல்கிறாங்க. முதல்ல அவர் இருக்கிற குஜராத்தில் பண்ணட்டவர். குஜராத்தியில் இன்ஜினியரிங் மருத்துவத்தை கொண்டு வரட்டும், மராத்தியில் கொண்டு வரட்டும், ஹரியானி மொழியில் கொண்டு வரட்டும். தமிழ் மீது இப்பொழுது இளம் திருமாறனை விட அவர்களுக்குத்தான் பற்று அதிகம். தமிழ் காதல். என்ன விஷயம்னா, இப்போ தமிழுக்கு மிக முக்கியமான தமிழ் ஆய்வு மையம் எங்கே இருக்குன்னா கிண்டி தமிழ் சங்கத்தில் இருக்குது. தமிழை பற்றிய ஆய்வுகள் கிண்டி தமிழ் சங்கத்தில் போய் ராஜ்பவனில் போய் விசாரிக்கணும். நீங்கள் அங்கே போய் விசாரித்தா தமிழை பற்றி மிக மிக நுட்பமான விஷயங்கள்லாம் வரும். அகத்தியர், அவர் கமண்டலம் எந்த லோகத்தில் செய்யப்பட்டது, அந்த எத்தனை அளவுக்கு கிலோகிராம் தண்ணி அதில் இருக்கும், எத்தனை அளவு வழியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அவர் பன்மொழி வித்தகர், தமிழுக்கு இலக்கணம் தந்தவர்னு ஒரு பெரும்பொய்யை சொல்கிறாங்க. தொல்காப்பியரது ஆசிரியர் என்று இவர்கள் கதை கட்டி விட்டார்கள். தொல்காப்பியத்தில் இல்லாத அகத்தியம் கிண்டி ராஜ்பவனில் நமக்கு தரப்படுகின்றது. இல்லை, தமிழின் தந்தை ஊவேசா தாத்தான்னு சொன்னாங்க. இப்போ புதுசாக ஒரு தந்தை வந்திருக்கார், ஆர்.என். ரவி, தமிழின் தந்தை. தமிழை பற்றி தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற வேலையை இந்த பாசிச கவர்னர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எதற்காக செய்கின்றார்கள்? கல்வி என்ற பெயரில் வேறு ஒன்றை அவர்கள் அமல்படுத்த விரும்புகின்றார்கள். தமிழ்நாட்டை தமிழர்களின் நாடு அல்லாமல் செய்துவிட முயற்சிக்கின்றார்கள். தமிழை சமஸ்கிருதத்தினால் பெறப்பட்ட குழந்தை என்று சொல்ல விரும்புகின்றார்கள் என்றால் உங்களது சுயத்தன்மையை அவர்கள் கேள்விக்கு உள்ளாக்குகின்றார்கள். ஏற்றுக்கொண்டு விட்டால், ஆரியம் கண்டாய் தமிழும் கண்டாய் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் நீங்கள் தமிழின் மீது பெருமிதப்படுவதில் பொருளே இல்லாமல் போய்விடும். இந்த கல்விக் கொள்கையில் மொழிங்கிறது ஒரு பகுதி, ஆனால் மொழி மிக முக்கியமான பகுதி.
மும்மொழின்னு சொல்கிறதில் ஏதாவது எம்மொழியாவது எடுத்துக்கங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல. எத்துணை மொழிகளுக்கு ஆசிரியர்களை தருவதற்கு நிதி இருக்கிறது. இன்றைக்கி அந்த மத்திய அரசோட கல்வி திட்டத்தில் கோடி கோடியாக பணத்தை பற்றி பேசுகிறாங்க. மக்கள் தொகை பெருகுவதற்கு ஏற்ப பள்ளிகளின் எண்ணிக்கையை பெருக்குவதற்கும், உயர்கல்வியில் கல்லூரிகள் பல்கலைக்கழக எண்ணிக்கையை பெருக்குவதற்கும் ஏதாவது நிதி உண்டா? எந்த நிதியும் அளிக்காதவர்கள். மற்றவர்கள் மாநிலங்கள் ஆரம்பித்த நிறுவனங்களை தங்களுக்காக கபலீகரம் செய்து கொள்வதற்காக ஒரு தேசிய கல்விக் கொள்கை. நீங்கள் உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டில் ஆரம்பிச்சிங்க. இவர் சொன்னார், இப்போ எய்டட் காலேஜுடைய விஷயத்தையெல்லாம் சொன்னார். அதில் பார்ட்லி பை ஃபீஸ், பார்ட்லி பை டொனேஷன் அப்படின்னு ஆரம்பித்த காலேஜ் மாநில சட்டங்களால் மாநில பல்கலைக்கழகங்களை உட்பட்டு உருவாக்கப்பட்ட கல்லூரிகள் இந்த தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக டெல்லியில் உள்ள அதிகாரிகளின் பிடிக்குள் வந்து விடுகிறது. ஒரு பைசா செலவு பண்ணல, எந்த முயற்சியும் எடுக்கலை. இது மாநிலத்தில் மாநில அரசு சட்டங்களால் உருவாக்கப்பட்டவை. நீ ஆசிரியர் சம்பளத்துக்கு கூட பிரைவேட் காலேஜ் ரெகுலேஷன் ஆக்ட் 76 வர்றது. அதற்காக ரீஜனல் டைரக்டரில் ஆரம்பித்தாங்க. ஆசிரியர் பாதுகாப்பு சட்டங்கள் கூட மாநிலத்தின் உரிமைகளாக இருக்கின்றன. அந்த சட்டங்களையெல்லாம் காலாவதியாக்கிவிட்டார்கள். இப்பொழுது அடிப்படையில் ஆசிரியர் பாதுகாப்புக்கு எந்த சட்டமும் கிடையாது. அதிகாரிகளது ஆணைகள் தான் உங்களை பாதுகாக்குமா வேலையை விட்டு நீக்குமா என்பதை முடிவு செய்யும். இன்றைக்கும் அதைத்தான் நடக்குது. ஒரு கல்வியின் தரம் பற்றி பேசுகின்றவர்கள் ஆசிரியர்களது அந்த பணியின் தரம் பற்றியும் பேசியிருக்க வேண்டும் அல்லவா? 70கள் அதான் நாங்கள் போராடினோம். போடுறதில் அதிருப்தியான ஆசிரியர்களால் முறையாக கல்வி கற்றுத்தர முடியுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. டெல்லியில் ரொம்ப நாள் போராடி வாதாடி கடைசியில் உண்மைதான் இவர்களுக்கு ஒரு கௌரவமான அந்த பணிநிலை உறுதி செய்யப்பட வேண்டும் யூஜிசி ஸ்கேலை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆயிற்று? தன்னாட்சிங்கிற ஒன்று ஈவினிங் காலேஜ் அப்படிங்கிற செகண்ட் செஷன் ஒன்று ஆரம்பித்தாங்க. முதல்ல ஈவினிங் இருந்தால் ஈவினிங் காலேஜ். ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே ஈவினிங் காலேஜ் காலையிலே ஆரம்பிக்கும். அந்த காலேஜில் ஈவினிங் 9 மணிக்கு ஆரம்பிச்சிடும் காலையில். அப்படி ஒரு சூழல். அதற்கு துணை போனவர்களும் இருக்கின்றார்கள். கடைசியில் பார்த்தா இந்த செகண்ட் செஷன் சொல்கிற அந்த இது இந்த எய்டட் செஷனை விட பெருசாக வளர்ந்துருச்சு. இப்போ மிஷினரிகளாக நடத்தப்படுகிற கல்லூரியில் கூட எப்படி இந்த உதவி பெறும் துறைகளை ஒழிப்பது என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். டிபி ஜெயின் காலேஜில் அந்த இப்போ எய்டட் ஸ்ட்ரீமில் ஆசிரியர்கள் கிடையாது. அதை கேட்பதற்கு கல்லூரி கமிஷனர் முன்னால் வர்றது கிடையாது, கல்வி அமைச்சர் முன்னால் வருவது கிடையாது. என்ன உங்கள் சட்டம் சொல்லுது? பிரைவேட் கல்லூரிகளில் முன்னால் இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னால் நிலைமையை பாருங்கள். எல்லா கல்லூரிகளும் ஒன்று அரசால் நடத்தப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அரசின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு வருகின்ற மானியத்தால் நடத்தப்பட வேண்டும் இருந்தது. எஸ்ஐடி கல்லூரி, ஜஸ்டிஸ் பஷீர் அகமது கல்லூரி, அந்த கல்லூரி தனிப்பட்ட முறையில் நாங்கள் தனியாக நடத்த எங்களுக்கு மானியம் வேண்டான்னு சொன்னாங்க. நாடு தழுவிய போராட்டம் நடந்தது. நாடு தழுவிய போராட்டம் வந்த பிறகு அரசு ஒரு சட்டத்தை உருவாக்கியது. எந்த ஒரு கல்லூரியும் தன்னிச்சையாக இந்த உதவி பெறும் திட்டத்தில் தன்னை விலக்கிக் கொள்ள முடியாது. இதன் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும்னு கொண்டு வந்துருச்சு. நீங்கள் நினச்சா நீங்கள் அலிகர் முஸ்லீம் சேர்த்திக்க முடியும், இல்லை இந்த பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியோட நான் அஃபிலியேஷன் வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியும். நிலைமையை மாற்றுறதுக்கு ஒரு சட்ட திருத்தம் தேவைப்பட்டது. அந்த சட்ட திருத்தத்துக்காக போராடிய ஆசிரியர் இயக்கங்கள் இங்கே உண்டு. அப்படி இருந்த சூழல் மாறி இருக்கின்ற கல்வி நிலையங்களை கூட கார்ப்பரேட் மயமாக்குகின்ற அளவிற்கு நிலைமை மாறுகிறது என்றால் அதற்கு எதை சொல்கிறதுன்னா, மாநிலங்களில் நிதி இல்லை என்றால் அந்த ஜிஎஸ்டியில் கையெழுத்து போட்டதற்காக நீங்கள் வெட்கப்பட வேண்டும். ஏற்கனவே நிதி ஒதுக்கீட்டில் 80 விழுக்காடு தான் மையத்துக்கு போகுது, 20 விழுக்காடு ஸ்டேட்டுக்கு வருது. ஜிஎஸ்டி போட்டப்புறம் உங்களுக்கு 10 விழுக்காடு கூட கிடையாது. இதை வச்சுட்டு அதை காரணமாக காமிச்சு ஐஏஎஸ் சொல்லும் நீங்கள் ப்ரைவேட்டில் விட்டுருங்கன்னு சொல்லும். இதை காரணமாக காமிச்சு நீங்கள் முறையான அந்த பெர்மனன்ட் டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லும். அதை ஏற்றுக்கிற அளவுக்கு அமைச்சர்கள் இருக்கலாம்.
நமக்கு தேவை மக்கள் விருப்பத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவுகின்ற அதிகாரிகளே தவிர மக்கள் விருப்பத்திற்கு மாறாக ஆலோசனை செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்ல. அமைச்சர்கள் அதிகாரிகளை கருத்துக்களை ஒதுக்கி தள்ளுகின்ற திறன் பெற வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். இந்த அரசு மக்கள் அரசாக எந்த அரசும் மக்கள் அரசாக இருக்க வேண்டும் என்றால் அரசு மக்களது விருப்பத்தை பிரதிபலிக்க வேண்டும். மக்கள் விருப்பத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். இடையில் சில அனுமார்கள் இருந்தாலும் கூட அதை அதிகாரிகள் என்று சொன்னாங்க. வெளியில் இருக்கின்ற அனுமான் குஞ்சுகள் இருக்கின்றன, அதை பற்றி நமக்கு தெரியும். அதிகாரிகள் என்ற போர்வையில் இருக்கின்ற அந்த 5ஆம் படையினரை முறியடிக்கின்ற அந்த ராஜதந்திரத்தின் திறமையும் அரசாங்கம் பெற்றிருக்க வேண்டும். அதற்காகவும் நாம் குரல் கொடுக்க வேண்டும். நாம் அனுபவிச்சிட்டோம். பொய் மூட்டைகள் அவிழ்த்து விடப்படுகின்றன. கல்வியே நமக்கு கல்வி என்றால் ரெகுலர், அதாவது ஃபார்மல் எஜுகேஷன் ஒன்று இருக்கு, முறை சார்ந்த கல்வி. அந்த முறை சார்ந்த கல்வியை முற்றிலுமாக இல்லாமல் செய்து விடுகின்றார்கள். இப்பொழுது எதில் எடுத்தாலும் எப்போ வேணாலும் வா, எப்போ வேணாலும் வெளியே போ, யார் வேணாலும் உள்ள நுழையலாம், எதை வேணாலும் கத்திட்டு போயிடலாம். நீங்கள் அது கல்வி தகுதி இருக்கணும்னு தேவை கிடையாது. மல்டி லிங்குவல். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல துறைகளில் நீங்கள் படிக்கலாம். எந்த துறையிலையும் நீங்கள் நிபுணத்துவம் பெற முடியாது. உயர்கல்வி என்றால் நிபுணத்துவம் பெறுவதற்காக இருப்பது தான் உயர்கல்வி. அந்த உயர்கல்வியில் டிரான்ஸ் டிசிப்ளின், மல்டி டிசிப்ளின், மல்டி லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொன்னால் எந்த துறையிலையும் கவனம் செலுத்தி நிபுணத்துவம் பெற முடியாத ஒரு சூழலை சதி செய்து வெகு மக்களுக்கு தரமான கல்வியை மறுக்க முற்படுகின்றார்கள். சதியை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் உயர்கல்வியை தரமான உயர்கல்வியாக எதிர்பார்க்கின்றோம். இந்த தேசிய கல்வி திட்டம் என்பது உயர்கல்வியை தரமற்ற பொதுக்கல்வியாக மாற்றுகிறது. அந்த ஜார்கன்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொழில்திறன், தொழில்நுட்பம். உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஸ்கில்லுங்கிறது ஊழியம் செய்வதற்காக மாணவர்களை தரம் தாழ்த்துவது என்று பெயர். உங்களை முறையான கல்வியை முடிப்பதற்கு, நிறைவு செய்வதற்கு அனுமதிப்பது கிடையாது. இடையிலே விட்டு சென்று விடுங்கள், உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், அதில் கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு போங்கன்ட்டு அவர்களது ஏழ்மையை நீங்கள் சூழ்ச்சியால் உங்களுக்கு சாதகமாக ஒரு வர்க்க வர்ண போராட்டத்திற்காக பயன்படுத்திக் கொள்கின்றனர் அல்லவா? இதை நாம் பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? இந்த சமூக சமத்துவமின்மை எதிர்த்துத்தான் குரல் கொடுத்து வந்திருக்கின்றோம். சமூக சமத்துவத்திற்கு பயன்படாத எந்த திட்டமும் எந்த கல்வியும் நமக்கு தேவையில்லை. இது கல்வியே அல்ல என்பதை நாம் அறிவோம். நாம் உண்மையான கல்விக்காக குரல் கொடுக்க வேண்டும். மற்றபடி இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸில் நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஆரம்பித்து 10 வருஷத்துக்கு மேலே விவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்பொழுது நம்ம தேவையெல்லாம் எதிர்ப்பு குரலை வலுவாக்க வேண்டும். எதிர்த்தே ஆக வேண்டும். முடங்கிவிடக்கூடாது, நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. இந்த தேசிய கல்விக் கொள்கை ஒழிக்கப்படும் வரை ஓய மாட்டோம் என்ற ஒரு உறுதியை எடுத்து அதற்காக செயல்படுவோம் என்று கோரி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.